தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசர உலகத்துல காலமே கண் முழிச்சதுல இருந்து இரவு தூங்குறது வரை நம்மளை விரட்டக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம். வேலைப்பளு, குடும்ப சூழ்நிலை, எதிர்காலத்தை பத்தின பயம்னு நம்ம மனசு ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்லாம ஓடிக்கிட்டே இருக்கு. மனசு இப்படி பதட்டமா இருக்கும்போது நம்மளால எந்த வேலையிலையும் முழுமையான கவனத்தை செலுத்த முடியாது, நிம்மதியா தூங்கவும் முடியாது. மனசுல எந்த ஒரு படபடப்பும் பதற்றமும் இல்லாம ரிலாக்ஸா வச்சிருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி நீங்க தேடிட்டு இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலகிலேயே அதிகம் ஆயுள் காலம் கொண்ட, எப்பவுமே சுறுசுறுப்பாகவும் அமைதியாகவும் இருக்கக்கூடிய ஜப்பானியர்கள் பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய தியான முறை. இதனுடைய பேர் பாத்தீங்கன்னா ஜின்ஷின் ஜிட்சு மற்றும் ஷஷன். இந்த ஒரு முறையை செய்யறதுக்கு நீங்க எந்த ஒரு தியான வகுப்புக்கும் போக வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய வீட்டிலே, ஏன் உங்க ஆபீஸ்லயே கூட நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு 5 to 10 நிமிஷத்துல இதை செஞ்சு முடிச்சிடலாம். சோ இப்போ நம்ம அதை எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துக்கலாம். முதலாவது பாத்தீங்கன்னா ஜப்பானியர்களின் விரல் தியானம், அதாவது நான் முதல்ல சொன்ன ஜின்ஷின் ஜிட்சு மெத்தட். இது பாத்தீங்கன்னா ஒரு பழமையான ஜப்பானிய கலை. இதனுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல ஓடக்கூடிய உயிர் ஆற்றல், அதாவது லைஃப் எனர்ஜி நம்ம கை விரல் வழியாக பாயுது. நம்ம கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரலும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியோடும் உறுப்புகளோடும் இணைக்கப்பட்டது. நம்ம மனசுல வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், பயத்தை, கோபத்தை, இதெல்லாம் விரலை பிடிக்கிறது மூலம் குணப்படுத்த முடியும். இதை எப்படிங்கிறத இப்ப நம்ம லைவாவே பார்க்கலாம். இந்த 5 விரலை நம்ம பிடிக்க போறோம். இது ஒவ்வொன்றும் எதை குறிக்குதுங்கிறத அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அது என்னங்கிறத ஷார்ட்டா சொல்லிடுறேன். முதல்ல பாத்தீங்கன்னா கட்டை விரல். கட்டை விரல்ங்கிறது பாத்தீங்கன்னா கவலை. அப்புறம் ஆள்காட்டி விரல், இது பாத்தீங்கன்னா பயம். நெக்ஸ்ட் நடு விரல், இது பாத்தீங்கன்னா கோபம். அப்புறம் மோதிர விரல், இது பாத்தீங்கன்னா சோகம். அப்புறம் சுண்டு விரல், இது பாத்தீங்கன்னா பதட்டம். சோ இப்போ நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துருவோம். முதல்ல இடது கையை நேரா வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா வலது கைகளுடைய விரலால இந்த ஒவ்வொரு விரலையும் பாத்தீங்கன்னா நம்ம அழுத்த போறோம். அழுத்தும் போது நல்ல இறுக்கமா அழுத்தக்கூடாது, ஒரு மிதமான அழுத்தத்தை கொடுக்கணும். இப்ப நம்ம முதல்ல கட்டை விரலை பிடிக்க போறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி கட்டை விரல் பாத்தீங்கன்னா கவலை மற்றும் ஓவர் திங்கிங், அதாவது அதிகமா யோசிச்சுட்டு இருக்கிறது, தேவையில்லாததெல்லாம் வந்து போயிட்டே இருக்கும் மைண்ட்ல. அதை பத்தி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அது தேவையே இருக்காது, ஆனா அதை பத்தி எல்லாம் யோசிப்போம். நாளைக்கு இப்படி நடக்கலாம், இல்ல இப்படி நடந்திருக்கலாம், இந்த மாதிரி யோசிக்கக்கூடியது, அதாவது ஓவர் திங்கிங். இப்படி மனசுல தேவையில்லாத கவலைகள் ஓடிட்டு இருந்தா இந்த கட்டை விரலை பாத்தீங்கன்னா அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு என்ன பண்ணணும், நான் முதல்ல சொன்னது மாதிரி இறுக்கமா அழுத்தக்கூடாது, ஒரு மிதமான அழுத்தத்தை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு 1 to 2 நிமிஷம் மூச்சை நல்லா ஆழமா இழுத்து விடுங்க. இந்த மாதிரி ஆழமா இழுத்து விடும்போது நீங்க எதை பத்தி நினைக்க கூடாது, உங்களுடைய மூச்சை மட்டும் நீங்க கவனிக்கணும். அதாவது நீங்க மூச்சை இழுக்கிறதையும் விடுறதையும் மட்டும் கவனிங்க. நீங்க இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுடைய விரல்ல ஒரு துடிப்பு தெரியும். அப்படி தெரிஞ்சதும் நீங்க அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய வயிற்று பகுதியையும் அமைதிப்படுத்தும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா ஆள்காட்டி விரல். இந்த ஆள்காட்டி விரல் பாத்தீங்கன்னா பயம் மற்றும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். எதையாவது நினைச்சு பயமா இருந்தாலோ, இல்ல ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு இருந்தாலோ, இந்த ஆள்காட்டி விரலை நம்ம முதல்ல பிடிச்சது மாதிரியே பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு உங்களுடைய மூச்சை நீங்க கவனிச்சுக்கோங்க. மூணாவது பாத்தீங்கன்னா நடுவிரல். உங்களுக்கு அடிக்கடி கோபம் வருதா, இல்ல எரிச்சலா இருக்கா? ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க இந்த நடு விரலை நம்ம பிடிச்சது மாதிரி, அதாவது விரல்களால சுற்றி பிடிங்க. ஸோ இது 1 to 2 நிமிஷம் தான். இது பாத்தீங்கன்னா உங்களுடைய கோபத்தை குறைச்சி உங்களை சாந்தமாகும். அடுத்து பாத்தீங்கன்னா மோதிர விரல். மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு சோகம் இருக்கும், இல்ல எதையோ இழந்தது மாதிரி ஒரு துக்கம் இருக்குதுன்னா இந்த மோதிர விரலை அழுத்திக்கோங்க. ஸோ இதுவும் முதல்ல சொன்னது மாதிரியே தான். மூச்சை இழுத்து விடும்போது அதை கவனிச்சுட்டே இருங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்றுறதுக்கு உதவும். ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த சுண்டு விரல். நம்மால முடியுமா என்கிற ஒரு பதற்றம், தம்பட்டம் அடிக்கும் குணம் ஆகியவற்றை இது கட்டுப்படுத்தும். மனசை லேசாக்குறதுக்கு இந்த சுண்டு விரலை பிடிங்க. இப்போ இதை ஒரு கைகளுக்கு செய்தா போதுமா, இல்ல 2 கைகளுக்கும் செய்யணுமான்னு கேட்டா 2 கைகளுக்கும் செய்யணும். சோ இது பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு விரல்களையும் பிடிக்கும் போது கண்களை மூடி ஒரு 4 to 5 டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணும்போது அதுல ஒரு லேசான துடிப்பு, ஒரு பல்ஸ் தெரியும். அது வரை பிடிச்சிருந்தாலே போதுமானது. சோ இது எப்போ செய்யணும்னு கேட்டீங்கன்னா எப்பவும் செய்யலாம். நீங்க காலமே எந்திரிச்சதுன்னு செய்யலாம், நைட்டு பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி செய்யலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் வருது, இல்ல படபடப்பு இருக்கு, இல்ல கவலையா இருக்கு, இந்த மாதிரியான நேரங்களை எல்லா விரலையும் அமுத்துறதுக்கு நேரம் கிடைக்கல, நான் ஆபீஸ்ல இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்ப நான் இந்த சொன்ன 5ல எது இருக்குதோ
அந்த விரலை மட்டும் நீங்க வந்து பிரஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜப்பானிய ஜென். இது ஒரு முக்கியமான தியான முறை தான். அதாவது செசன் அப்படின்னா அதாவது உட்கார்ந்து தியானம் செய்யறதுங்கிறது பொருள். இதோட நோக்கம் மனசுல வரக்கூடிய எண்ணங்களை அடக்குறது இல்ல, அதை வேடிக்கையா பாக்குறது. இதை செய்யறதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவை. ஒன்னாவது அமரும் நிலை. அதாவது தரையில நீங்க ஒரு பாய் அப்படி இல்லைன்னா ஒரு குஷன் விரிச்சு அதுல வந்து நேரா உட்கார்ந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க நாற்காலியில கூட உட்காரலாம். அப்படி உட்காரும் போது கால்கள் வந்து தரையில பதிகிறது மாதிரி உட்கார்ந்துருக்கும். முதுகு தண்டு நேரா இருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தலை வந்து கூரைய தொடறது மாதிரி நேரா, அதாவது தலையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். தாடைய கொஞ்சமா உள்ள தள்ளிக்கும். இதுதான் அமரும் நிலை. தரையில உட்கார்றவங்க சமணக்கால் போட்டு உட்காரலாம், இல்ல ஒரு காலை மட்டும் மேல வச்சு உட்காரலாம். இரண்டாவதா பாத்தீங்கன்னா கைகளின் முத்திரை. உங்களுடைய வலது கையின் உள்ளங்கைக்கு மேல இடது கையின் இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் இந்த 2 கட்டை விரல்களும் லேசா ஒன்னோட ஒண்ணு தொட்டுட்டு இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப் வந்து உருவாயிருக்கும். இத பாத்தீங்கன்னா உங்களுடைய அடி வயிறு, அதாவது தொப்புளுக்கு கீழே வந்து வச்சுக்கோங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா பார்வை மற்றும் சுவாசம். இந்த தியானத்துல கண்களை முழுசா மூடக்கூடாது. அதாவது அரை கண்களை தான் மூடி இருக்கணும். உங்களுடைய கண்கள் வந்து பாதி திறந்து இருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 அடி முன்னாடி ஒரு 45 டிகிரில வந்து உங்களுடைய கண் பார்வை வந்து இருக்கணும். நேரா பார்க்க கூடாது, மேல பார்க்க கூடாது, கீழே பார்க்க கூடாது. 45 டிகிரி கோணத்துல நீங்க வந்து பார்க்கணும். அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா கண்களை முழுசா மூடுனா தூக்கம் வரும், கண்களை முழுசா திறந்தீங்கன்னா கவனம் சதறும். இதனால தான் இந்த அரை பார்வை. இப்போ இந்த நிலையில உட்கார்ந்துட்டு உங்களுடைய மூச்சை மட்டும் தான் நீங்க கவனிக்கணும். ஆனா மூச்சு நீங்க வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து விடக்கூடாது. அது எப்படி போகுதோ, அது எப்படி வருதோ, நேச்சரா வந்து போறத வர்றத வந்து கவனிச்சுட்டு இருங்க. ஸோ இதனுடைய கவனம் செதறாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்து 10 வரை கவுண்ட் பண்ணணும். மூச்சு உள்ள போயிட்டு வெளியில வரும்போது ஒரு கவுண்ட், இந்த மாதிரி 10 கவுண்ட் வரை நீங்க எண்ணணும். மறுபடியும் 1ல இருந்து 10 வரை எண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருங்க. இடையில ஒருவேளை கவுண்ட் மாறிச்சு, கவனம் செதறிச்சுன்னா கோவப்படாதீங்க. மறுபடியும் 1ல இருந்து கவுண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இது உங்களால எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து தெளிவா செஞ்சு காட்டுறேன். நீங்க தரையில உட்கார்றவங்க தரையில உட்கார்ந்துக்கோங்க. சேர்ல உட்கார்றவங்க உங்களுடைய பாதங்கள் தரையில படுறது மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. உடம்ப வந்து தளர்வா வச்சுக்கோங்க, முதுக நேரா வச்சுக்கோங்க, தலையை நேரா வச்சுக்கோங்க. அப்புறம் லைட்டா உங்களுடைய தாடையை கீழ் நோக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுடைய கைகளை நான் சொன்னது மாதிரி வலது கைக்கு மேல இடது கை, உங்களுடைய 2 கட்டை விரல்களும் வந்து டச் ஆகி இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை பாத்தீங்கன்னா உங்களுடைய தொப்புளுக்கு கீழே அடி வயிற்றுல வந்து வச்சுக்கோங்க. கண்களை நான் சொன்னது மாதிரி அரை கண்கள் 45 டிகிரி கோணத்துல பார்க்கணும் தரைய. ஸோ அந்த அளவுக்கு திறந்து வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ள போயிட்டு வரும்போது 1 1. ஸோ இந்த மாதிரி நீங்க சவுண்டா கவுண்ட் பண்ண வேண்டாம், உங்களுடைய மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1ல இருந்து 10 வரை, மறுபடியும் 1ல இருந்து 10 வரை. இந்த மாதிரி உங்களால எவ்வளவு நேரம் முடியுதோ 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் வரை இந்த தியானத்துல நீங்க வந்து உட்காரலாம். இது செஞ்சு முடிக்கும் போதே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த 2 தியான முறைகளும் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? இது உங்களுடைய நரம்பு மண்டலத்தை உடனே அமைதிப்படுத்தி ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசலோட அளவை குறைக்கும். ஆரம்பத்துல ஒரு 5 நிமிஷம் இந்த தியான பயிற்சியை செய்ய ஆரம்பிங்க. காலமே தூங்கி எழுந்த உடனேயோ இல்ல ஆபீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணாலோ இதை நீங்க தாராளமா செய்யலாம். தொடர்ந்து செய்யும் போது உங்களுடைய மனசு பனிக்கட்டி மாதிரி அவ்வளவு அமைதியா மாறுறத நீங்களே உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன். இதை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்துக்கோங்க. நீங்க இதை முயற்சி செஞ்சுட்டு அந்த அனுபவம் எப்படி இருந்தங்கிறத கமெண்ட்ல தெரியும். மனதை அமைதியா வைங்க, மகிழ்ச்சியா வாழுங்க. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.